வணக்கம் மக்களே. இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறது அண்ணா பல்கலைக்கழக தொடர்பான ஒரு செய்தி தான். அதாவது ஞானசேகரன் தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதுமே ரொம்ப பிரபலமான ஒரு நபர். அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடந்த டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி அந்த பல்கலைக்கழக வளாகத்தில் தனது நண்பருடன் பேசி கொண்டிருந்த ஒரு பெண்ணை பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு அதை வீடியோவாக பதிவு செய்து மிரட்டிய நபர் தான் ஞானசேகரன். அவரை பற்றி படிக்கையில் இந்த மாதிரி ஒரு கொடுமையான ஒரு சமூகத்தில் நாம் இருக்கிறோமா அப்படின்னு நினைக்கல ரொம்ப வேதனையாக இருக்குது. சினிமாக்களில் மட்டும் வரக்கூடிய இந்த மாதிரி நிகழ்வுகள், இந்த மாதிரி கேரக்டர்ஸ், கதாபாத்திரங்கள்லாம் நிஜத்தில் பார்க்கல ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. நாம் எவ்வளோ ஒரு முன்னெச்சரிக்கையாக, குறிப்பாக பெண்கள் எவ்வளோ முன்னெச்சரிக்கையாக இருக்கணும், அதை காட்டிலும் ஆண்கள் எவ்வளோ முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். இந்த மாதிரி நபர்கள் நிறையா பேர் நமக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்காங்க. அவங்கள பற்றி படிக்கையில் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அதைத்தான் நான் இவங்களுடைய மோடஸ் ஆப்பரண்டி அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இவங்க எப்படிலாம் செயல்படுறாங்க அப்படிங்கிறத அதை பார்க்கல ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. இதை பற்றி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி 2-3 நாளாக தொடர்ந்து முயற்சி செய்யல கூட எனக்கு நேரம் கிடைக்காதனால இன்றைக்கி இந்த காணொலியை பகிர்ந்து கொண்டு, இந்த மாதிரி சமூக விரோதிகள், அரக்கர்கள், காம பிசாசுகள் இவர்கள்லாம் இந்த வெளிநாடுகளில் குறிப்பாக இஸ்லாம் கண்ட்ரிகள்லாம் துபாய், ஈரான், ஈராக்லலாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, நடு ரோட்டில் சுட வைக்கணும். அந்த மாதிரி சுட வைக்கணும். இவர்கள்லாம் விசாரணை, இவர்களுக்கு காலில் சர்ஜரி, பிளேட்டு வைக்கிறது, இட்லி சாப்பிட்டார் அப்படிங்கிற தோசை சாப்பிட்டார் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறது. நம்முடைய சமூகம் அவ்வளோ ஒரு மோசமான ஒரு சமூகமாக இருக்குது. பெண்கள் குறிப்பாக தனிமையில் போயில ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கடற்கரை ஓரங்களில், அதே மாதிரி எந்த ஒரு இடத்துலையுமே தனிமையில் இரவுக்குள்ளெல்லாம் தனியாக போயில ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதுக்காக நான் நீங்கள் போகக்கூடாது அப்படிலாம் சொல்ல. நாம் வாழக்கூடிய சமூகம் ரொம்ப மோசமான ஒரு சமூகம். உங்களுடைய ரைட்ஸை நான் மறுக்கலை. ஆனால் அதே சமயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிறதான் இந்த ஞானசேகரனை பற்றி படிக்கலை. இன்றைக்கி தான் இப்போ இந்த டிசம்பர் 23ஆம் தேதி சம்பவம் தான் வெளியில் வந்திருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி அவன் எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு மிருகம், அதாவது சினிமாவில் கட்டக்கூடிய வில்லன் யார் இருப்பா அப்படி இருக்கிறான் அந்த ஞானசேகரன். அவனை பற்றி தான் இன்றைக்கி இந்த வார ஜூனியர் உடலில் முழுவதும் அவனை பற்றி போட்டிருந்தாங்க. இதை முதல்ல படிக்க வேணாம், ஷேர் பண்ண வேணாம்னு நினச்சி தான் இருந்தேன். ஆனால் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, இவனுக்கு முன்னாடி பல பெண்கள் பாதிக்கப்பட்டு அவர்களெல்லாம் வெளியில் சொல்லாதனால இன்றைக்கி அடுத்தடுத்த பெண்கள் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி ஒரு பெண் வெளியில் சொன்னதுனால தான் இன்றைக்கி தெரியுது. இல்லாட்டினா இவன் தொடர்ந்து தன்னுடைய காம வேட்டையை நடத்திக்கிட்டே தான் இருந்திருப்பான். இந்த ஞானசேகரன் பார்த்திங்கன்னா மதுராந்தகம் பக்கத்தில் பாக்கம் அப்படிங்கிறது தான் அவனுடைய சொந்த ஊர். அவங்க குடும்பம் பொழப்பு தேடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே சென்னையில் கோட்டூர் பக்கத்தில் பிளாட்ஃபார்மில் அந்த சைடு சின்ன சின்ன சிறு தொழில்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவன் என்ன பண்ணியிருக்கான், இந்த ஞானசேகரன் சரியாக படிப்பு ஏறலை. 10வது வரைக்கும் படிச்சுட்டு ஐடிஐலாம் சரியாக படிக்காதனால அப்படியே ஊரை சுற்றிக்கிட்டு இருந்திருக்கான். அப்போ அவனுக்கு கஞ்சா, போதை பழக்கங்கள்லாம் அடிமையாகி அதற்கு காசு இல்லை அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன வழிப்பறி அதிலெல்லாம் ஈடுபட்டு, திருட்டு இதிலெல்லாம் ஈடுபட்டிருக்கான். இந்த ரோட்டில் நிற்கிற 2 வீலர் திருட்டு போகிறது, சைக்கிளில் திருடி போகிறது, இந்த மாதிரி திருட்டு வழக்கில் சின்ன சின்ன இதில் ஈடுபட்டு இருந்திருக்கான். அந்த மாதிரி ஈடுபடையில் ஒரு பெரிய லெவலில் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, ஒரு வீடுகளில் முதல்ல 2010 ஒரு வீட்டில் உள்ளே புகுந்து திருடியிருக்கான். இந்த ஞானசேகரனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, வீட்டோட கொல்லைப்புறத்தில் உள்ளே புகுந்து திருடுறது தான் இவனுடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ அந்த மாதிரி நகையில் வீடுகளில் ஆள் இல்லாத வீடு, அந்த மாதிரி வீடுகள்லாம் உள்ள பின்னாடி கொல்லைப்புறத்தில் உள்ளே புகுந்து திருடிக்கிட்டே இருந்திருக்கான். இந்த மாதிரி 10 வழக்கு 15 வழக்கு மேலே போட்ட உடனே தொடர் ஹேபிச்சுவல் அஃபண்டர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. தொடராக திருடுறதே தொழிலாக வச்சுருக்கவங்களுக்குலாம் ஆங்கிலத்தில் ஹிஸ்ட்ரி சீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. காவல்துறை இதில் சரித்திர பதிவேடு கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபோட்டோலாம் போலீஸ் ஸ்டேஷன்லாம் ஒட்டி வச்சுருப்பாங்க, நீதிமன்றம், போலீஸ் ஸ்டேஷன். அந்த மாதிரி இவனுடைய இது ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி சீட்டராக தொடர்ந்து கொலை வழக்குகள், இந்த மாதிரி திருட்டு வழக்கில் இருந்தவன் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, 2015 ஒரு மிகப்பெரிய சம்பவம் செஞ்சுருக்கான். இவனுடைய ஒய்ஃபு, இவனுக்கு 3 ஒய்ஃபு, அதில் ஒரு ஒய்ஃபு ப்ளஸ் ஃப்ரெண்டுகளோட சேர்ந்து ஒரு டைல்ஸு கம்பெனி நடத்தக்கூடிய ஒரு தொழிலதிபரை கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா பிணைத்தொகையை கேட்டு பெரிய லெவலில் அவன் ஆள் கடத்தல் செஞ்சுருக்கான். அதில் ஆள் கடத்தலில் அவங்க குடும்பத்தில் ஃபஸ்ட்டு பணம் கொடுக்க வேணாமா அப்படின்னு கேட்கல. அதுக்கப்புறம் அவன் 15 லட்சம் கேட்டதில் 10 லட்சம் கொடுத்துட்டு மீதி ஒரு 5 லட்சத்துக்கு டிமாண்ட் பண்ணல தான் அவங்க காவல்துறைக்கு போய் அதில் அரெஸ்ட் ஆகி அது பரபரப்பாக செய்தியாக இருந்துச்சு. 4 பேர் அரெஸ்ட் பண்ணல, அதில் ஒரு ஆளாக இருந்தான். அதுக்கப்புறம் அந்த செய்தி கடந்து போச்சு. அதில் ஒரு முக்கியமான ஆள் இந்த ஞானசேகரன். அதுக்குள்ளே அப்படியே அந்த சிறையில் இருக்கல ஜாமீனில் வெளியில் திருப்பி சொல்லுவாங்களே, அரிக்கிற கை அரிச்சிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஞானசேகரனுடைய ஸ்பெஷாலிட்டியே வீட்டோட பின்புறத்தில் உள்ளே புகுந்து திருடுறது தான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன திருட்டு 2015 பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கடத்தல் இதெல்லாம் உள்ளே போயிட்டு அவன் வெளியில் வந்திருக்கான். இந்த மாதிரி அவன் காலகட்டங்கள் போயில இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு வீட்டில் திருடுறான் அப்படின்னா சிசிடிவி கேமரா என்ன செஞ்சுக்கிறது, எடுத்துகிட்டு போயிடுறது. அதேமாதிரி அந்த ஹார்ட் டிஸ்க் எடுத்துகிட்டு போயிடுறது. அதேமாதிரி அவன் என்ன செய்வான் அப்படின்னா,
வீட்டில் வந்து ஒரு வீட்டில் திருடிட்டு மிளகா பொடியை தூவி வச்சுட்டு போவாங்க. ஏன் அப்படின்னா அந்த நாய் டாக் ஸ்னிஃபர் டாக், இந்த போலீஸ் டாக் இருக்குது பார்த்தீங்களா, அது கண்டுபிடிக்காத அளவுக்கு. இந்த மாதிரிக்கெல்லாம் ஒரு முறை போதையில் என்ன பண்ணியிருக்கேன், மிளகா பொடிக்கு பதிலாக வீட்டில் வந்து வேற ஒரு சிவப்பு கலரில் உள்ள ஒரு மைதா மாவு ஏதோ இது பண்ணி போயிட்டான். அதனால ஈஸியாக மாட்டிட்டான். அப்போ தான் முதல்ல மாட்டுறான். மாட்டிட்டு அவனை வந்து பிடிக்கல. அப்போ வந்து இந்த நகையெல்லாம் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி இவன்லாம் வந்து தொடர்ந்து ஹேபிச்சுவல் அஃபெண்டராக இந்த மாதிரி நிகழ்ந்திருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பனையூரில் வந்து அங்கே உள்ள நிறைய தனித்தனி வீடுகளில் ஒரு வீட்டு உள்ளே புகுந்து 9 பவுன் சவரன் நகையை திருடிட்டு போய், இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, பெண்கள் தனியாக இருந்தாங்கன்னா நகையை மட்டும் திருடுறது மட்டும் இல்லாமல் அவங்கள பாலியல் சீண்டல்லாம் ஈடுபட்டிருக்கான். அங்கேயும் இது முதல்ல ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுட்டு அந்த நகையை கொண்டு போயிட்டான். அந்த திருடிட்டு போயிட்டான். அந்த பெண் வந்து எந்த விதமான புகாருமே அளிக்காதனால அவன் வந்து அடுத்தடுத்து இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்திருக்கான். இவனுடைய இது என்ன அப்படின்னா, இவனுடைய மோடஸ் ஆப்பரண்டி அப்படின்னா, போலீஸ் ட்ரெஸ்ஸில் அப்படியே வாக்கி டாக்கியோட அப்படியே நைட்டு இந்த பீச் ஓரம் இந்த மாதிரிலாம் நடந்து போவான். அங்கே காதலர்கள் தனியாக இருந்தாங்கன்னா அவங்கள மிரட்டி, நான் போலீஸு அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து மிரட்டி, அவங்க கழுத்தில் காதில் உள்ளது பர்சில் உள்ளதான் அடிச்சுட்டு அவங்கள அடித்து விரட்டுறது. கொஞ்சம் ஏப்பசாப்பையாக இருந்தால் அந்த பெண்களையும் பாலியல் சீண்டல் ஈடுபடுறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் இப்போ டிசம்பர் 23 சாரி 23 நடந்தது மாதிரி ஏற்கனவே வந்து என்ன பண்ணியிருக்கான், இதே மாதிரி ஒரு பெண்ணை வந்து பாலியல் இதில் ஈடுபட்டு அந்த பெண்ணை வீடியோ எல்லாம் எடுத்து மிரட்டியிருக்கான். இதே மாதிரி செஞ்சுருக்கான். அப்பயும் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிருக்கான். இப்போ இவங்க வந்து காவல்துறையினர் அவனுடைய வீட்டில் வந்து சோதனை பண்ணி அவனுடைய ஹார்ட் டிஸ்க் இதெல்லாம் இது பண்ணல. அந்த பெண்ணோட ஃபோட்டோலாம் இருந்திருக்கு. அந்த பெண்ணை ட்ரேஸ் அவுட் பண்ணி பேசலாம். அந்த பொண்ணு வந்து வெளிநாடுல செட்டில் ஆயிருக்கு. அவங்க வந்து அந்த பெண்ணை காண்டாக்ட் பண்ணி பேசல, ஆமாம் எனக்கு இந்த மாதிரி வந்து பாலியல் சீண்டில் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி பல பெண்கள் இவனால் பாதிக்கப்பட்டு வெளியில் சொல்லாதனால இவன் அடுத்தடுத்து இந்த மாதிரி தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருக்கான், பாலியல் அத்துமீறலில். ஸோ இந்த மாதிரி இவன் என்ன செய்வான் அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து போலீஸ் இதுலேருந்து தப்பிக்கிறக்காக என்ன செய்வான், சிசிடிவி கேமராலாம் தூக்கிட்டு போகிறது. அதே மாதிரி சிசிடிவி கேமராலேருந்து தப்பிக்கிறக்காக பீச் ஓரத்தில் தான் அதிகமாக, ஏன்னா அங்கே வந்து சிசிடிவி கேமரா இல்லாமல் இருக்கிறனாலையும் அதாவது சம்பவம் நடக்கிற கொள்ளை அடிக்கிற சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடி வண்டியை நிப்பாட்டி வச்சுட்டு நடந்தே போய் பண்ணுறது. இரவு நேரங்களில் வந்து போலீஸ் ட்ரெஸ் வாக்கி டாக்கியோட அப்படியே உண்மையான ஒரு போலீஸ் மாதிரி நடக்கிறது. இதெல்லாம் வந்து செஞ்சுருக்கான். திருடுற நகைலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சவுகார்பேட்டையில் அங்கே உள்ள சவுகார்பேட்டையில் வந்து என்ன செய்யும் அப்படின்னா விற்றுட்டு, அங்கே உள்ள கடைகளில் விற்றுட்டு அதை நல்லா ஜாலியாக ஐஃபோன்லேருந்து உயர் ரக காரு, பேண்ட்டு, இந்த மாதிரி ஜீன்ஸ், ஹை லெவல் ஜீன்ஸ் போடுறது, இந்த மாதிரி போடுறது. அதே மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நகையை திருடிட்டு ஒரு இடத்துல கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுட்டு அவன் சொந்த ஒரு கிராமத்துக்கு போய் அங்கேருந்து ஒரு மாதம் 2 மாதம் வரவே மாட்டான். அப்போ இவனுக்கு எந்த விதமான டவுட் எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் தான் வந்து ஊருக்குள்ளே சென்னைக்குள்ளே வந்து இந்த மாதிரி இதை விற்கிறது, அந்த மாதிரி திருடின நகையெல்லாம் விற்கிறது, அந்த மாதிரிலாம் வந்திருக்கான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அவன் பேண்ட் பாக்கெட்டில் எப்பயுமே ஒரு சுத்தியல், ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருக்குமா. இந்த சுத்தியல் வந்து ஆணி பிடுங்குற சுத்தியல், எவ்வளோ பெரிய பூட்டாக இருந்தாலும் சரி அதை வந்து என்ன செஞ்சிருவானா, உடைச்சிருவானா. இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி அந்த செய்திகள்லாம் வந்து இதாக இருக்குது. அதே மாதிரி வந்து என்ன செய்வான் அப்படின்னா, சவுகார்பேட்டையில் விற்றுட்டு அந்த பணத்தை வந்து என்ன செய்கிறது அப்படின்னா, நல்ல ஆடம்பரமாக செயல்படுறது, ஐஃபோனு, உயர் ரக இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்கான். அப்போ வெளியில் வந்து இவன் வந்து சரி இப்படி இருக்கிறானே, இவனுக்கு வந்து பணம் எங்கே வருது அப்படின்னு சந்தேகம் வர்றதுக்காக தான் என்ன செஞ்சிருக்கான்னா, ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பிரியாணி கடையை கோட்டூர் புறத்தில் துவங்கியிருக்கான். அந்த கோட்டூர் புற பிரியாணி கடை துவங்கினோடனே அது நல்ல சேல்ஸ் ஆனோடனே, அப்படியே நல்ல பணம் பெருகினோடனே, சரி நம்ம வந்து தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபடுறோம், நம்ம மேலே டவுட் வராமல் இருக்கணும் அப்படின்னா நாம் வந்து ஒரு அரசியல் கட்சியில் சேரணும்னு சொல்லி தான் ஆளுங்கட்சியில் பெரும் புள்ளிகளாக சேர்ந்து சில பொறுப்பெல்லாம் வாங்கிட்டு வட்டச் செயலாளர்கள் அவங்க மூலம் இது பண்ணி பெரிய பெரிய ஆட்களோட ஃபோட்டோலாம் எடுக்கிறது, அதாவது கூட்டம் நடத்தா ஃப்ளெக்ஸ் பேனர் இவனே வாலண்டியராக செய்கிறது, அந்த மாதிரிலாம் வந்து ஈடுபட்டு தன்னை வந்து ஒரு பெரிய கட்சியின் ஆதரவாளர் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது, அந்த மாதிரி இருந்திருக்கான். இவனுக்கு வந்து 3 பெண்களை வந்து வெவ்வேறு இடத்துல காதலித்து திருமணம் பண்ணியிருக்கான். ஒரு பெண் அடையாறு, ஒரு பெண் வந்து கோட்டூர்புரம். அந்த கோட்டூர்புரத்தில் உள்ள அந்த பெண்ணு தான் வந்து அங்கே அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியர் வீட்டில் வேலை பார்க்குது. அதை வச்சு தான் அவன் வந்து என்ன செய்வான் அப்படின்னா, அந்த கல்லூரி வளாகத்துக்குள்ளே இரவு நேரங்களில் இந்த மாதிரி போய் பெண்களை வந்து பயமுறுத்தி இது பண்ணுறது. இந்த மாதிரி இன்னொரு பெண்ணு வந்து அடையாறில் இந்த மாதிரி 3 மனைவிகளை வச்சுக்கிட்டு வந்து ஏகபோக ராஜ வாழ்க்கையை வாழ்ந்திருக்கான். அவருடைய ஒரே தொழில் வந்து பார்த்திங்கன்னா திருட்டு தான். ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, இவனுடைய வீடு வந்து கோட்டூர்புரத்தில் 2 அடுக்கு மாடி வீடாக இருக்குது. அந்த வீடு சுற்றி நாய் வச்சுருப்பானா, டாகாக இருக்குமா. அதே மாதிரி வீடு ஃபுல்லாக சிசிடிவி கேமரா. இப்போ யாராவது போலீஸ் யாராவது இவனை தேடி வந்தால் அந்த நாயே வந்து இவனை வந்து சேஸ் போலீஸ் வந்து இது பண்ணுறதுக்குள்ள அந்த நேரத்தில் வந்து எஸ்கேப் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லியும் இந்த காவல்துறை அதிகாரிகள் அந்த வட்டாரங்கள்லாம் தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இவனுடைய ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு ஆள்கடத்தலுக்கு இவனுடைய மனைவியே வந்து உறுதுணையாக ஒரு மனைவியை வச்சுட்டே வந்து இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, இந்த ஆள்கடத்தல் தொழிலில் ஈடுபட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இவன் வந்து முன்னெச்சரிக்கையாக போலீஸ் எப்படி பிடிப்பாங்க, க்ளவுஸ் போட்டுக்குருவான், மாஸ்க் போட்டுக்குருவான், எந்த ஒரு இடத்துல தடையே இல்லாதனால சமீப காலமாக இவன் மேலே எந்த விதமான வழக்கு எதுவுமே வந்து பதிவு செய்யலாம். இப்போ இந்த டிசம்பர் 23 நடந்தப்போ கூட முந்தாள் நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 பேர்த்த காவல்துறையினர் வச்சு ஒவ்வொருவராக விசாரிச்சிருக்காங்க.
விசாரிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு வந்து என்ன செஞ்சுருக்காங்க, இவனை வந்து இது பண்ணிவிட்டு சந்தேக கேஸில் விசாரிச்சுட்டு இவனை வந்து அனுப்பிச்சிட்டாங்க. மறுநாள் மதியம் தான் வந்து இவன் தான் உண்மையான குற்றவாளின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அந்தளவுக்கு இவன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போலீஸ் காவல்துறையினர் பிடிக்கிறாங்க, அதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிற அந்த ட்ரிக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவன் செயல்பட்டுருக்கான். அதுவும் போக இவன் வந்து இந்த மாதிரி வீடு திருடுறது அப்படிங்கிறனால காவல்துறையில இவனுக்கு வந்து நிறைய போலீஸ் ஆட்களை நண்பர்களை வந்து வச்சுக்கிட்டு, சப்போஸ் இவன் வந்து ஏதாவது கைதானானா உடனே போலீஸ் ஸ்டேஷன்லேயே வெளியில் வர்றது, அல்லது உடனே ஜாமீன் வெளியில் வர்றது, அப்படியே காவல்துறையில் எல்லா ஆட்கள் வச்சுருந்துருக்கான். அதுபோக அப்படியும் இவன் வந்து ஏதாவது கேஸில் ரிமாண்ட் ஆனா அப்படின்னா இவனுக்கு வந்து ஒரு பெரிய வக்கீல் டீமே, அட்வொகேட் டீமே வச்சு காசு கொடுத்து வச்சுருக்கான். அதையும் மீறி இவன் வந்து என்ன செஞ்சிருவான், ஆளுங்கட்சியில் இந்த மாதிரி போஸ்ட் அடித்து ஒரு போஸ்டர் வாங்கிட்டு ஏதாவது ஒரு கட்சி மீட்டிங் அப்படின்னா போஸ்ட் அடித்து அப்படியே ஒரு பெரிய ஆள், கட்சியில் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு நான் செய்கிற ஊழலுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த 3 வந்து கேடயமாக வச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அதுபோக இவனுடைய இது என்ன அப்படின்னா, பெண்களை வந்து பாலியல் இச்சையில் ஈடுபடுத்துறது தான் வந்து இவனுக்கு ஒரு பெரிய ஒரு சைக்கோ மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ தான். இந்த மாதிரி நடுராத்திரியில் உள்ள பெண்களை வந்து என்ன செய்கிறது அப்படின்னா மிரட்டுறது. முதல்ல அவங்களுக்கு வந்து சிசிடிவி கேமரா இதுக்கு செல்லால் என்ன செய்கிறது, கேமரா இது எடுத்துறது, வீடியோ எடுத்துறது. அதுக்கப்புறம் அவங்க வந்து பிளாக்மெயில் பண்ணுறது. அதுக்கப்புறம் அவங்கள வந்து பாலியல் இச்சை கட்டாயப்படுத்துறது. அந்த பாலியல் இச்சைக்கு அந்த பெண்கள் ஈடுபடலை கத்துறாங்க அப்படின்னா அவங்க முன்னாடியே வந்து சில ஆபாசமான சில செயல்கள்லாம் செஞ்சு அவங்கள மன ரீதியாக வந்து என்ன செய்கிறது அப்படின்னா அதை மன ரீதியாக பாதிப்பு ஏற்படுத்துது. அது ஏன் பாதிப்பு ஏற்படுத்துவோம் அப்படின்னா, அவங்க வெளியில் போய் இதை வந்து வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ இவன் இப்படி பண்ணா அப்படின்னு அவங்களால வெளியில் எந்த பெண்ணு வந்து வெளியில் போய் சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி இவன் வந்து பாலியல் ரீதியாக சில செயல்கள்லாம் செஞ்சு பெண்கள் முன்னாடி அவங்கள வந்து மன ரீதியாக வந்து அட்டாக் பண்ணுறது. இதுதான் கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து ஒரு சைக்கோ கேரக்டர். அப்போ இந்த மாதிரி சமூகத்தில் இவங்களாம் வந்து வாழ்கிறதுக்கு தகுதியற்றவங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது நம்ம பத்திரிக்கையில் ஒரு செய்தியை படிக்கலை, ஒரு வீட்டில் திருட்டு இல்லை ஒரு பெண்ணிடம் தவறாக முயற்சி அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இதற்கு பின்னாடி ஒரு பெரிய சைக்காலஜிக்கலாக சைக்கோ மாதிரிலாம் ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து பெண்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சந்தர்ப்பங்கள் யாராவது இது பண்ணுறாங்க தெரியுது, யாருக்காவது இந்த மாதிரி நடக்குன்னா தயவுசெய்து நீங்கள் வந்து என்ன செய்யணும், காவல்துறையிலையோ அல்லது அடுத்தடுத்த இதுலேயோ வந்து இன்றைக்கி வந்து நிறைய போஸ்கோ ஆக்ட்டு, பிஓஎஸ்ஹெச் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. 1098 இந்த நம்பர்லாம் இருக்குது. இதெல்லாம் இப்போ இந்த பெண்ணு அண்ணா யூனிவர்சிட்டி இதிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண் வந்து ஆன்லைனில் தான் வந்து கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அந்த எஃப்ஐஆர் லீக் ஆனது அது ஒரு டெக்னிக்கல் கிஸ் அப்படின்னா கூட போகிற காலங்களில் இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் கிடையாது. இப்போ பார்த்துங்க, இந்த ஞானசேகரன் வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் டிசம்பர் 23 நடந்த நிகழ்வு வந்து ஃபஸ்ட் நிகழ்வு கிடையாது. கிட்டத்தட்ட 10 வருஷமாக இதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. பல பெண்கள் வந்து இந்த மாதிரி முன்னாடி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்காதனால தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு இது ஆயிருக்கு. அதனால் தயவுசெய்து பெண்கள் வந்து முன்னேறி வரணும், எச்சரிக்கையாக இருங்க. அதுதான் நான் திரும்ப சொல்கிறது. தனிமையில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறது, பீச்சு, பார்க்கு அந்த மாதிரி இடத்துல தனிமையிலலாம் இருக்கிறதெல்லாம் வந்து தவிர்க்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து எல்லாம் போதை, கஞ்சா இதில் இருக்கலாம். ஞானசேகரனோட இதெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா இவன் வந்து போதைக்காக தான் அவன் வந்து என்ன செய்கிறது, இந்த மாதிரி செய்கிறது. அப்போ போதையில் அடிமையானவன் அந்த பணம் இல்லாட்டினா அதுக்காக வந்து என்னென்னமோ செய்வான். ஸோ அதனால் இந்த சமூகத்தில் நாம் தான் ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும். எச்சரிக்கையோடு இருந்தால் 99% நமக்கு வரக்கூடிய இந்த மாதிரி விபத்துகளெல்லாம் தவிர்க்கலாம். முன்னெச்சரிக்கையோடு இருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் பகிருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.